ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணுறது மூலிமா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ண ஒட்டி அந்த ஐடியை வச்சு நீங்கள் பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த பேஜ் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக வந்து யூடியூப்பில் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எப்படி ரீபோஸ்ட் பண்ணுறது மூலிமா மட்டும் அமௌண்ட் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, சிம்பிள் ஸ்டெப் தான். போய் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து கிரியேட்டர்ஸ் ஆப்னு சொல்லி ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டு மானிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுமாரி ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் வந்து கிரியேட்டர்ஸ்னு ஒரு டூல் இருக்கும், அதுக்கான ஆப்பும் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களோட அனாலிட்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து 3 ஸ்லாஷ் சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே வந்து ஒட்டி பார்த்தீங்கன்னா பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ண ஒட்டியும் உங்களுக்கு இதுமாரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஷோ பண்ணும். சப்போஸ் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் பேஜ் க்ரியேட் பண்ணணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இதுமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ உங்களோட பேஜ் க்ரியேட் ஆனவட்டி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேஜ் எதை சார்ந்து நீங்கள் வீடியோ போட போகிறீங்களோ அதை சார்ந்து கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய யூடியூப் ஐடி தான் கொடுக்க போகிறேன். என்னோடய யூடியூப் நேம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஆர்வி. ஸோ நான் அதையே வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்கள் பேஜ் எதை சார்ந்து இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜோட வீடியோஸ் எல்லாமே இருக்க போகுது. என்டர்டெயின்மெண்ட்டா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சார்ந்து போகிறீங்களா, இல்லை ஹெல்த்தா, இதுமாரி நீங்கள் என்ன கேட்டகரியில் போடுறீங்களோ அது சார்ந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டெக்னாலஜி சார்ந்து நான் போடுறதுனால டெக்னாலஜின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கேமிங் சார்ந்து வீடியோ போடுறதும் பிடிக்கும்னால நான் கேமிங்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறப்ப எனக்கே பார்த்திங்கன்னா நிறைய சஜஷன் வந்து கொண்டு வரும். ஸோ அந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் வீடியோ போட போகிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ நீங்கள் இதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ரேண்டமாக வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி சார்ந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுறது மூலிமா உங்களோட பேஜ் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடும். இதுமாதிரி தான் உங்களோட பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. உங்கள் பேஜை க்ரியேட் பண்ண உங்களுக்கு இதுமாரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல உங்களோட ஜென்ரல் பயோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லி அந்த பயோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே ஒருத்தங்க வந்துவிட்டு நீங்கள் எதை சார்ந்து வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் வந்து என்னோடய நேமை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக திஸ் இஸ் லோகேஷ் அதுமாரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுத்துக்கலாம், இல்லை இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் விற்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதுமாரி பிஸ்னஸ் அக்கௌண்ட் இந்த பேஜ் க்ரியேட் பண்ணி இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹவர்ஸ் ஆக்டிவாக இருக்கும் உங்கள் ஷாப் அப்படின்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மூலிமா இதுமாரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வரும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி இதுமாரி ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்கிப் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், உங்களோட எல்லா ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட்ன்ற அந்த ஆப்ஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ்குள்ளே போவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் இந்த பேஜில் வந்து யாராச்சும் போஸ்ட் போகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் அபவுட் யுவர் பேஜ், உங்கள் பேஜோட மார்க்கெட்டிங் இமெயில்ஸும் ப்ரொமோஷனும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேஜுக்கு ரிலேட்டடாக வந்து ஃபைன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்காக அது அந்த டேப் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது இருந்தால் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஸ்விட்சிங் ப்ரொஃபைல்னு வரும். ஸோ உங்களோட பேஜ் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த பேஜ் க்ரியேட் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டூர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி ஒரு 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லி இதுமாரி ஒரு மெசேஜ் வந்துடும். இப்போ கீழே பார்க்குற அந்த டன் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒன்ஸ் இதுமாரி உங்களுக்கு வந்து பேஜ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பேஜில் இருக்க எடிட் பட்டன், ஆக்ஷன் பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணும். இந்த இடத்துல lokesh.r.vன்னு இருக்கிறத பேஜ். இப்போ இந்த பேஜுக்குள்ளே போனோட்டி பார்த்தீங்கன்னா கீழே சொன்ன மாரி அந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் உள்ளே போனோட்டி பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன்லேருந்து ஆக்ஷன் பட்டன் ஆப்ஷன் வரைக்கும் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த ஆக்ஷன் பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி எடிட் பட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலிமா நீங்கள் உங்கள் யூடியூப்பில் இருந்து மற்ற சோஷியல் மீடியாவை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இமெயில் ஐடி கனெக்ட் பண்ணணுன்னா அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் யூடியூப் சேனலை டைரெக்டாக கனெக்ட் பண்ணணுன்னா உங்கள் யூடியூப் சேனலோட ஹோம் பேஜ் யூஆர்எலை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் யூடியூப் சேனலோட ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். உங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து உங்கள் யூடியூப் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ரீடைரக்ட் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஹோம் பேஜோட யூஆர்எல் இல்லை வந்து சேனல் நேமை வந்து இதுமாரி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்பை வந்து டைரெக்டாக ஃபேஸ்புக்கோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போடுறது மட்டும்தான் வந்து ஒரே ஒர்க். ஸோ அந்த வீடியோ வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, எதுமாரி வீடியோ போட்டால் நம்ம வந்து என்கேஜ் ஆகலாம், இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இல்லை லைக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயே வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் போய் என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.